யூனிவர்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே. காலை வாரிய காங்கிரஸ் திக்கி திணறி நிற்கும் திமுக மட்டும்தான், கூட்டணிக்கு கிடையாது. ஏனென்று சொன்னால் இன்னைக்கு திமுகவை தவிர கூட்டணி கட்சிகளோடு இருக்கக்கூடிய காங்கிரஸ் மேல் யாருக்கும் நம்பிக்கை கிடையாது. அது மறுமலர்ச்சி திமுகவோ விடுதலை சிறுத்தைகளோ கம்யூனிஸ்டுகளோ யாருக்கும் பெரிய அளவில் ஈர்ப்பு எல்லாம் கிடையாது. இதை அரசியல் ரீதியாக மட்டும்தான் தோழர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். நான் வரலாற்றை மட்டும்தான் சொல்லுகிறேன். ஒவ்வொருத்தங்களுக்கும் பின்னணி வரலாறு இருக்கும். இயக்க ரீதியாக, சித்தாந்த ரீதியாக, அந்த கட்சியின் கோட்பாடு ரீதியாக, அது மட்டும்தான் இப்ப சொல்றேன். இப்ப எந்த நேரத்தில் அவர்கள் திமுக கூட்டணியை விட்டு வெளியே போயிருக்காங்கன்னு நீங்க யோசிச்சு பாருங்க. கேட்கறதுக்கே பயங்கரமாக இருக்கும். இரண்டு திராவிட இயக்கங்கள், ஒரு கட்சியை நான் திராவிட இயக்கம் சொல்ல மாட்டேன், நான் மற்றவர்களையும் சொல்ல மாட்டேன். எல்லாருக்கும் பங்கு உண்டு. அந்த பங்கு இருக்கக்கூடிய நேரத்தில் சரியான நேரம் பார்த்து காலைவாரி சென்று இருக்கக்கூடிய நம்பகத்தன்மை இழந்திருக்கக்கூடியது காங்கிரஸ். அதுதான் சரி. நான் ஏன் காங்கிரஸுக்கு இவ்வளவு தூரம் நான் பேசுறதுக்கு என்ன காரணம்? கம்யூனிஸ்டுகள் கூட காங்கிரஸை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏனென்று சொன்னால் 1998 காலங்களில் 99 காலங்களில் ஒரு அற்புதமான வாய்ப்பு கிடைத்தது. கம்யூனிஸ்ட் ஜோதிபாசு அவர்கள் பிரதமராக கூடிய வாய்ப்பு இருந்தது, அற்புதமான வாய்ப்பு இருந்தது. ஆனால் கம்யூனிஸ்டுகள் அது மறுதளித்து விட்டார்கள். அதற்கான வலுவான காரணங்கள் இருந்தது. ஆனால் ஒரு முறையேனும் அந்த ஒரு 10 நாளோ, ஒரு மாதமோ, 6 மாதமோ ஒரு கம்யூனிஸ்ட் பிரதமர் இருந்தால் பல நல்ல திட்டங்களுக்கு கையொப்பமிட்டு ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே சில செயல்கள் நடந்திருக்குமே என்கின்ற வேதனை இன்றும் எனக்கு உண்டு. ஏனென்று சொன்னால் திராவிட இயக்கத்தில் இருந்து அங்க போய் ஆட்சியை ஒன்றியத்தில் அதிகாரத்தை பிடித்த பிறகுதான் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய எல்லோ அலைபேசி, அதாவது செல்போன் அழைப்புகளுக்கெல்லாம் ₹1 பேச முடியுது. அதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு போன் போட்டா இன்கமிங்க்கு ஒரு போன், அவுட் கோயிங்க்கு ஒரு போன். மெட்ரோ சிட்டி மதுரை சென்னைக்குள்ள போய் சொன்னா அதுக்கு ஒரு தனி காசு. மாநிலத்தை விட்டு மாநிலம் பேசணும்னா அதுக்கு ஒரு காசு. அப்படியெல்லாம் இருந்ததை ஒரே ரூபாயில் இந்தியா முழுவதும் இணைத்தது திராவிட இயக்கம்தான் என்பதற்குத்தான் சாட்சி. அதே போல் ரயில் பயணங்களில் இருக்கக்கூடிய ரயிலை லாபகரமான ஒரு திட்டமாக மாற்றி காட்டினவர் தெரியுமா? ஒரு கோமாளிகளை போல் சித்தரிக்கப்பட்ட லல்லு பிரசாத் யாதவ் தான் செஞ்சார். மக்கள் நலனை சிந்திக்கக்கூடிய தலைவர்கள் அதிகாரத்திற்கு வருகிற பொழுது சாமானிய மக்களுக்கான திட்டங்கள் எல்லாமே செயல்படுத்தப்படும், அமுல்படுத்தப்படும். பண்ணையார்களிடம், மிராசுதார்களிடமும் நில சுவாதாரதார்களிடமும் எல்லாம் அரசியல் போனதை எல்லாம் மீட்டு கொண்டு வந்து நமக்கு கொடுத்தது யாருன்னு கேட்டீங்கன்னா மாநிலத்தில் இருக்கக்கூடிய தனிநபர் கட்சிகள் தான், மாநில கட்சிகள் தான். தேசிய கட்சிகள் என்றுமே இனவழி அரசுக்கு எதிரானது என்பதுதான் நிச்சயமானது. அதுதான் இன்று வரை நடந்து கொண்டிருக்கிறது. தக்க நேரம் பார்த்து காலவாரியம். இப்ப பாருங்களேன், எவ்வளவு இக்கட்டான சூழல்ல நாங்க பிஜேபிக்கு எதிராக போராடுவோம். பிஜேபிக்கு துணிச்சல் இருந்தால், நான் சவால் விடுகிறேன், பிஜேபிக்கு துணிச்சல் நான் சொல்லல, ராகுல் காந்தி சொன்னது. தமிழ்நாட்டில் நீங்கள் ஒரு முறை ஆட்சியை பிடித்து பாருங்கள் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நாடாளுமன்றத்தை தமிழர்களையும் தமிழ் மொழியையும் தமிழ்நாட்டு அரசியலையும் பேசி கைத்தட்டு வாங்கிட்டு போனோம். இன்னைக்கு யாரு பின்னாடி இருக்காப்ல? நாங்க பிஜேபி கவுந்து விடாம நாங்க பாத்துக்கிட போறோம். அதனால நாங்க வாயில நல்லா வந்துடும். தமிழ்நாட்டு மக்களே மூளையில தூக்கி போட்டு வச்சிருக்கிறாங்க, ஒன்னையும் சேர்த்து காங்கிரஸையும் சேர்த்து. ஒரே ஒரு தொகுதி தான், 28 தொகுதிகளில் நின்று வெறும் ஒரு தொகுதியில ஜெயிச்ச பாஜக உள்ள வராம நீதான் கிழிச்சிங்களா? காங்கிரஸா கிழிச்சது? எங்களை போல கட்சிகள், திராவிட முன்னேற்ற கழகம், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட கட்சிகள், இன்னும் பிற அமைப்புகள், சிறு சிறு கட்சிகள் அனைத்தும் சேர்ந்துதான் காயடிக்கப்பட்டிருக்கிறது. நீ என்னையா செஞ்ச? நீ என்ன இடையில பங்கு கேட்கிற? நீ விஜயை நீ என்ன காப்பாத்த போறியா? விஜயை நாங்க காப்பாற்ற போறோம், அதனால பாஜக உள்ள பூந்துராம இருக்கணும். என்ன பூந்துருச்சு? நீங்க உனக்கு 28 தொகுதிகள் கொடுத்து 28 தொகுதிகளிலும் நாசமா போனது காங்கிரஸ். வெறும் 5 தானே வந்திருக்கு. அதை தூக்கிக்கிட்டு நீ போறியே. அத்தனை பேர் ஓட்டுக்களையும் எல்லாம் கபலீகரம் செய்து விட்டு ஆதரவு நான் தாரன்னு சொல்றியே. இந்த காணொலியை நான் பதிவு செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில்
இரவு நேரம். இந்த நேரத்தில் ஆளுநர் கேரளாவுக்கு ஓடுறது திட்டமிட்டுக்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு 6 இரவு, விடிந்தால் 7ஆம் தேதி ஆயிடுச்சுன்னு வைங்க, 7ஆம் தேதி. ஆனால் பதிவு இல்லை. விஜய்க்கு பதவி பிரமாணம் செய்வதற்கு கவர்னர் இருக்க மாட்டார் என்கின்ற செய்தி தான் இந்த நொடி வரைக்கும் இருக்கிறது. 7ஆம் தேதி விடுஞ்சிருச்சுன்னா என்ன செய்தியோ நமக்கு தெரியாது. ஒருவேளை சசிகலாவிற்கு எப்படி அந்த முதலமைச்சர் பதவியை பேப்பர் கொடுக்க போகும்போது போய் மகாராஷ்டிரால போய் உட்கார்ந்துட்டாரு இல்லையா, நடக்கலாம். அதனால்தான் தோழர்களிடம் சொல்லுவேன், இதுவரை நடந்தது தேர்தலுக்கான பிரச்சாரம். இப்பதான் அரசியல் ஸ்டார்ட். விஜய் பார்க்காத காட்சியெல்லாம் கண்ணுக்குள்ள பார்க்க வேண்டியிருக்கும். அரசியல் என்பது இதுதானா அப்படிங்கிறது தெரிய வேண்டிய சூழல் இருக்கும். வெற்றி பெறட்டும், வாழ்த்துக்கள். அதை பத்தி என்ன, ஏன்னா பின்னணியில் யார் இருப்பாருங்கிறது எங்களுக்கு தெரியும். ஆனால் அதோடு சேர்ந்து நீங்களும் போய் கொண்டு பாஜகவும் காங்கிரசும் 2 பேரும் சேர்ந்து கொண்டு திராவிட இயக்க அரசியலை அழிக்க நினைக்கக்கூடிய அந்த சூதுதான் எங்களுக்கு சந்தேகத்தை கொடுக்கிறது, வைக்கிறது. திமுக தலைக்கு மேல் தூக்கி வைத்தது. என்ன காரணம்? போயிட்டாப்ல. 28 தொகுதிகள் நீங்க கொடுத்ததுக்கு என்ன காரணம்? 1 மாதமாக உங்களை பின்னணியில் இருக்க காத்து வைக்கிறதுக்கு என்ன காரணம்? நீங்கள் காங்கிரஸ் வேண்டும் என்று காத்திருந்ததுக்கு என்ன காரணம்? யோசிச்சு பாருங்க. எப்படி கொடுத்தீங்க நீங்க 28 சீட்டுங்கிறது? 3 நாள் கணக்குக்கு எல்லாம் போயிருச்சு. தேதியில வந்து திருப்பியும் அந்த 25 சீட்டுகளுக்காக இல்லான்னு 3 சீட்டை கொடுத்து ராஜ்யசபா கொடுத்தீங்க. வேறு வழி இல்லை. அந்த ராஜ்யசபா சீட்டை கொடுத்ததை வாங்கி கொண்டு 32 எம்எல்ஏக்களோடு போனதற்கு சமமான அந்த காட்சியும் நீங்க செஞ்சு முடிச்சிட்டீங்க. அதுதான் முக்கியமான கட்டம். இதுல ரொம்ப முக்கியமானது அதுதான். என்னமோ பிரேமலதா அந்த அம்மா தேமுதிக திருப்பி சேர்ந்திருக்கிறாங்க. ஒரு எம்பி, ஒரு எம்எல்ஏ. அது திமுக கூட்டணி கொடுத்தது. அதை ரொம்ப முக்கியமா சொல்லணும். திமுக கூட்டணி கொடுத்தது. அதுவரை அவர் முன்னாள் வரைக்கும் இருந்த அரசியல் என்பது வேறு. இன்னைக்கு என்ன நடந்திருக்கு பாருங்களேன். 2011 தேர்தல் கூட்டணி 63 சீட்டுகளை திமுக காங்கிரஸ் கொடுத்தது. அப்பதான் கலைஞர் கருணாநிதி அவர்கள் சொன்னார்கள், 63 நாயன்மார்களை போல் 63 நாயன்மார்களுக்கு நாங்கள் சீட்டு ஒதுக்கிறோம் நக்கலா சொல்லிட்டு போனார். ஆனால் வெற்றி பெற்றது என்னங்கிற வரலாறு அறியும். எல்லாம் அப்படியே பஸ்பம் ஆயிடுச்சு. உண்டான இது 2011 நடந்தது. ஆனால் அந்த சீட்டு வாங்குவதற்கு முன்னால் காங்கிரஸ் திமுகவை எப்படி மிரட்டியது என்று கேட்டீர்கள் என்று சொன்னா ரத்தம் வரும். எப்படி கேட்டீங்கன்னா, அறிவாலயத்தில் கலைஞர், வீட்டு மேல தயாளம்மா, அங்க அந்த வீட்டுல கனிமொழியும், அந்த சைடு ராஜாத்தி அம்மா, இங்க உட்காந்து கூட்டணி பேச்சு. எல்லா இடங்களும் இன்னைக்கு ஈடி அதெல்லாம் பாக்குறோம் இல்லையா, அது மாதிரி எல்லாம். நான் ஏதோ கேலிக்கு ஏதோ சொல்லுகிறேன் நினைச்சிடாதீங்க. 2011 நடந்த காட்சியை தெரிஞ்சு எல்லாம் வந்தாங்க, உட்காந்தாங்க, பேசினாங்க. ஆனாலப்பட்ட கலைஞர் கருணாநிதி இருக்கும் போதே 63 சீட்டை வாங்கின உடனே எல்லா போலீஸ் எல்லாம் சிஐடி பேசி, சிபிஐ பேசி, இடி பேசி, நீங்க என்னென்ன பேர் வைக்கணுமோ எல்லாம் போயிட்டாங்க. அவர்கிட்டயே 63 சீட்டை வாங்கிட்டு ஏமாத்திட்டு வெளியே போனாங்க. அதை விட இன்னொரு காரணம் நான் சொல்லட்டுமா? துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய நேரம், இன்றைக்கு முதலமைச்சராக இருந்தாரே, கடந்த ஆட்சி நேற்று வரைக்கும் முதலமைச்சராக இருந்த மு.க. ஸ்டாலின் அவர்கள் வீட்டுக்குள் சிஐடி, அதாவது இடி அன்று இருக்கக்கூடிய பிரிவு உள்ள நுழைஞ்சது. போய் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய காரெல்லாம் தூக்கிட்டு வெளியே ஹம்மர் காரெல்லாம் கொண்டு நிப்பாட்டினாங்க. அசிங்கப்படுத்தினாங்க, அவமானப்படுத்தினாங்க. ஆணவத்தின் உச்சியில் இருந்து. இதெல்லாம் யார் செஞ்ச? காங்கிரஸ். கலைஞர் மகளை, செல்ல மகளை கனிமொழியை டெல்லி திகார் ஜெயில கொண்டு போய் அடைச்சாங்க. உலகமேல் நடக்கக்கூடிய, மனித குலத்திலே நடக்கக்கூடாத ஒரு ஊழல், 1,76,000 கோடி என்று அனைத்து பத்திரிகைகள், அண்ணா வெளிநாட்டுல இருக்கிற, நாட்டு பேரை சொல்ல வேண்டாம், தலைப்புச் செய்தி, எல்லா பத்திரிகைகளிலும் தலைப்புச் செய்தி, மீடியாக்கள்ல தலைப்புச் செய்தி, இந்தியாவில் தமிழர்களால் மிகப்பெரிய கேவலம் நடந்தது என்று உலகம் முழுவதும் கொண்டு போய் சேர்த்த கட்சி காங்கிரஸ். அந்த கட்சியோட தான் நீங்க இப்ப வரைக்கும் 10 வருஷமா கூட்டணி நடத்துனீங்க. சிறையில கொண்டு போய் அப்புறம் நீங்க போட்டீங்க, ஜெயிச்சீங்க, வச்சீங்க, அப்படிலாம் சொன்னீங்க, நீங்களே வச்சீங்க, அப்புறம் கூட்டணி சேர்ந்தீங்க. எதுக்கியா சேர்ந்தீங்க? தமிழர்களுக்கும் தமிழ் மொழிக்கும் தமிழ் நிலத்திற்குமான உலகப்பந்தில் ஒரு நாடு உருவாவதை தடுத்தது காங்கிரஸ். எத்தனை சொல்றது? நான்
ஒரு நாள் முழுவதும் பேசி தீர்ப்பதற்கு உண்டான செய்திகள் கொட்டி கிடக்கிறது. வரலாற்றில் அவ்வளவு செய்திகள் கிடக்கிறது. இந்திய நிலத்தை பாழ்படுத்திய முதல் வரிசையில் இருக்கக்கூடியவர்கள் அவர்கள்தான் அகரம் எழுதினவர்கள். அவர்களை தூக்கி நீங்க தலையில வச்சு கொண்டாடிக்கிட்டு இப்ப கடைசி நேரத்துல யாரோடு யார் போய் சேர்ந்து விட்டு எங்க போய் சேர்ந்து இருக்கிறார்கள் என்கிற போது நமக்கும் ஒரு தமிழனாக, ஒரு திராவிட இயக்கத்தவனாக என்னுடைய வேதனையைத்தான் நான் பதிவு செய்து தோழர்களுக்கு இதன் மூலமாக சில செய்திகள் தெரியலாம். இங்க ஒன்றும் பெரிய புனிதம் எல்லாம் எதுவும் கிடையாது. இன்னைக்கு நீங்க பார்க்கிற எல்லா திட்டத்துக்குமான முன்னோடி. இன்னும் பேச வேண்டும் என்று சொன்னால் அவ்வளவு செய்திகள் இருக்கிறது. அவர்களை பற்றி முகத்தில் இருக்கக்கூடிய அந்த கரியை பூசி இதை அழித்து நம்ம ஒரிஜினல் உருவத்தை காட்டணும் இல்லையா? ஒரு முகம் பூசி பவுடர் போட்டிருப்பாங்க. அதை கழட்டிங்கன்னா தான் அந்த நடிகைக்கு உண்மையான வயசு என்ன, நடிகருக்கு உண்மையான வயசு என்னன்னு தெரியும். அது யாருன்னே தெரியும். அப்படித்தான் காங்கிரஸ் தோலுரிக்கப்படக்கூடிய நேரம் இது என்பதனால் நாகரிகமாக சில செய்திகளை பதிவு செய்திருக்கிறேன். பாஜகவும் காங்கிரசும் தேசியம் பேசுகிற அனைத்து கட்சியும் ஒரே சிந்தனையில் இருப்பார்கள் என்பதை நான் தொடர்ச்சியாக சொல்லி வந்து கொண்டிருக்கிறேன். இப்பொழுது அது நிரூபணமாகிவிட்டது. அதற்காகவே காங்கிரஸுக்கு நாம் நன்றி சொல்லுவோம். திமுகவும் அதனுடைய கூட்டணிகள் கட்சிகள் அனைத்தையும் மிகவும் எச்சரிக்கையாக அடுத்த கூட்டணியை அமைப்போம், வந்தாலும் வெளியேற்றுவோம் என்ற உறுதியோடு நான் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் தோழர்களே. நன்றி, வணக்கம் தோழர்களே.